ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்பில் குமார். இந்த பதிவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மௌனம் தரும் மகிழ்வான வாழ்வு. வாங்க வீடியோவை முழுமையாக பார்த்து மகிழ்ச்சியாக எப்படி இருக்கலாம், மௌனத்தால் இருக்கிற வாசி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சும்மா நம்ம நார்மலாக பார்த்தோம்னா, பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பதும் தவறு, மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவதும் தவறு. அப்போ எப்படி தாங்க பேசுகிறது, எந்த இடத்துல பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோன்ட்டு தெரிஞ்சு சரியான முறையில் பேசினோம்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, இடம் பொருள் ஏவல் கருதி மௌனமே பல இடங்களில் சிறந்த மொழியாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த செயலாகவும் இருக்கும் என்கிறது வாழ்வியல். எல்லாவற்றிற்கும் நாம் உடனடியாக ரியாக்ட் பண்ணாமல் சில விஷயங்களை நாம் தூர நின்று பார்த்து ரசிப்பதே மகிழ்ச்சியை தரும் என்கிறது வாழ்வியல். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அது ஒரு கோடை காலம். மழையற்ற வெயிலின் கடுமையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட அந்த கிராமத்தில் இருந்த குளத்தில் நீர் வற்றி விடுகிறது. மற்ற பறவைகள் எல்லாம் வேறு நீர்நிலையை நோக்கி பறக்க அந்த குளத்தில் இருந்த ஆமை மேல் அதீத நட்பு கொண்ட 2 வெள்ளைப்புறாக்கள் மட்டும் பிரிய முடியாமல் நீரற்ற அந்த குளத்திலேயே சுற்றி சுற்றி வருகின்றன. ஆனால் வறண்டு போன இந்த பகுதியில் வெறுமனே இருப்பதால் ஒருவருக்கும் பயனில்லையே அப்படின்னு யோசித்த அந்த 2 புறாக்களும் தாங்களும் உயிர் வாழ வேண்டும், ஆமையும் காப்பாற்றப்பட வேண்டும், என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போது அந்த தூரத்தில் ஒரு நீண்ட கயிறு தென்படுகிறது. உடனே புறாக்களுக்கு ஒரு ஐடியா பளிச்சிடுகிறது. அடுத்த நாள் காலையில் அந்த கயிற்றின் 2 பகுதியையும் 2 பறவைகளும் தங்கள் கால்களில் கட்டிக்கொள்ள, ஆமையை கயிற்றின் அடிப்பகுதியை அதன் வாயில் கவ்விக்கொள்ளச் செய்து வேறு நீர்நிலைகளுக்கு தூக்கி செல்வது என்று முடிவாகிறது. திட்டம் செயல்படும் போது பக்குவப்பட்ட அந்த பறவைகள் தங்கள் நட்பு ஆமையிடம் உலக நடப்பை எடுத்து சொல்கின்றன. எப்படின்னு பாருங்கள், 2 புறாவும் அந்த ஆமைகிட்ட உலக நடப்பை பற்றி சொல்கிறாங்க. நாம் பல இடங்களை கடந்து போக வேண்டி இருக்கிறது. பலர் பல மாதிரி இருப்பார்கள். ஏதேதோ வேண்டாத பேச்சுக்கள் உன் காதில் விழலாம். உன் பொறுமையை கூட அவை விலை கொடுத்து வாங்கலாம், சோதிக்கலாம். நீ நன்கு புரிந்து கொள். அதற்கு பதில் சொல்வதற்கான நேரம் இதுவல்ல என்பதை உனது மனதில் ஆழமாக பதிந்து கொள் அப்படின்னு 2 புறாக்களும் அந்த ஆமைகிட்ட சொல்கிறாங்க. ஏனென்றால் நாங்கள் என்னதான் கயிற்றை பிடித்து தூக்கி சென்றாலும் உன்னுடைய வாயை திறந்தால் அவ்வளவுதான், நீ கீழே விழுந்து விடுவாய். இது பாட்டி கதையில் வரும் காகத்தின் வடைக்கல்ல அல்ல, உன் உயிர் என்று எச்சரிக்கின்றன. ஆமையும் புரிந்து தலையசைக்க பயணம் தொடங்குகிறது. வறண்ட காடுகள், பாலைவனம் எல்லாம் தாண்டி இதோ மக்கள் நடமாட்டமிக்க பசுமையான ஒரு ஊர் தென்படுகிறது. இன்னும் சற்று தூரம் சென்றால் அவர்கள் செல்ல வேண்டிய ஏரி வந்துவிடும். ஆனால் ஆமையை இறக்கிவிட்டு தங்கள் நட்பு தொடர, அதனோடு அங்கு நிம்மதியாக இருக்கலாம் என பறவைகளுக்குள் மகிழ்ச்சி எழுகிறது. அப்போது அந்த ஊரில் நடமாடும் மனிதர்கள் பலரும் 2 பறவைகள் ஆமையை தூக்கி செல்லும் அதிசய காட்சியை அன்னார்ந்து பார்த்து அவரவர்களுக்குரிய வகையில் அவர்கள் அறிந்த முறையில் வியப்பை வெளிப்படுத்துகின்றனர். எப்படி தெரியுமாங்க? சிலர் கைகளை தட்டி தங்கள் அன்பை வெளிப்படுத்துகின்றன, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். சிலர் கல்லை விட்டு எரிந்து தங்கள் இருப்பை பறைசாட்டுகின்றனர். சிலர் கடுமையான விமர்சனங்களால் தங்கள் அறிவை கொளுத்தி போடுகின்றனர். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆமை ஊனமுற்றதாக இருக்குமோ, அது ஏதோ பெரும் குற்றம் செய்திருக்குமோ, இதை எங்கே இந்த பறவைகள் நாடு கடத்துகின்றன? இப்படி பலவாறு போகிறது எல்லையற்ற விமர்சனங்கள். முதலில் அவர்கள் பாராட்டி கைத்தட்டும் சத்தத்தால் பெருமிதம் கொண்ட ஆமையால் இப்போது அவர்கள் கூச்சலையும் பலவாறான விமர்சனத்தையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நிறைகள் பேசப்படும்போது, அதன் எண்ணிக்கை கூடும்போது இத்தனை பேரால் தான் பாராட்டப்படுகிறோமோ என பெருமிதம் கொள்ளும் மனம், அந்த அத்தனை பேரும் தன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைத்தட்ட மட்டுமல்ல, சில சூழலில் கைகொட்டியும் சிரிப்பார்கள். தங்கள் சிறு நிறைகளையும் பெரிதிப்படுத்தும் அவர்கள் தங்கள் சிறு சிறு குறைகளையும் பூதாகரமாக சுட்டி காட்டுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. விவாதங்களும் விமர்சனங்களும் அந்த ஆமையை என்னவோ செய்து கொண்டிருக்கிறது. எங்கே இவர்கள் தன்னை பலவீனவனாக நினைத்து விடுவார்களோ என இயலாமையாக இருக்கிறது. தான் ஒரு காட்சி பொருளாகி விடுவோமோ என ஈகோ துடிக்கிறது அந்த ஆமைக்கு. இந்த பறவைகள் எனக்கு உதவி செய்கிறது என்றால் அந்த பறவைகளுக்கு நானும் பல உதவிகள் செய்திருக்கிறேன் என தன்மானம் நிமிர்கிறது அந்த ஆமைக்கு. தன்னை சுற்றி எழும் விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டுமென அந்த ஆமைக்கு குறுகுறுவென இருக்கிறது.
ஆனால் அதற்கு தன் வாயை திறக்க வேண்டுமல்லவா? வாயை திறந்தால் அவ்வளவுதான். கயிற்றை பிடித்து கொண்டிருக்கும் தன் பிடி தளர்ந்து உயரத்திலிருந்து கீழே விழ வேண்டி இருக்கும் என எந்த முன்னெச்சரிக்கையும் மனம் மறக்கடித்து விடுகிறது. உணர்ச்சி வசப்படுவர்களால் உண்மையை உணர முடியாது. இதுதான் உலக இயல்பு. விழிப்புணர்ச்சியோடு செயல்பட இயலாது. எந்த சூழலிலும் தன் உணர்ச்சிகளை தன் கைவசம் வைத்து கொள்பவர்களால் மட்டுமே எதையும் திட்டமிட்டபடி செய்ய முடியும். இதுதான் உலக நியதியும் கூட. ஆமையும் தன்னை மறந்து அந்த சூழலிடம் வசப்பட்டு தன் நிலையை நிறுத்த விளக்கம் கொடுப்பதற்காக வாயை திறக்கிறது. அவ்வளவுதான். வாயால் கயிற்றை பிடித்திருந்த பிடி தகர்ந்து நிலைகுலைந்து கீழே விழும் நேரம். நல்ல வேளையாக குளம் வந்துவிட குளத்தில் விழுவதால் சிறு அதிர்ச்சியுடன் உயிர் தப்புகிறது. ஆனால் அப்போதுதான் தான் எத்தனை பெரிய தவறு செய்தோம் என்பது அந்த ஆமைக்கு புலப்படுகிறது. ஒரு அடி தள்ளி விழுந்திருந்தால் கூட விபரீதமாக போயிருக்குமே என உடல் நடுங்கி பெருமூச்சு எழுகிறது. இந்த கதை உங்களுக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு வேண்டியவர்கள் நல்ல மனதோடு உதவி செய்யும்போது யாரோ ஒருவர் அதை விமர்சனம் பண்ணினால் கூட அவர்கள் எனக்கு சும்மா ஒன்றும் செய்யவில்லை, நான் இப்படி செய்திருக்கிறேன் அப்படி செய்திருக்கிறேன் என்று உதவுபவர்களையே நிதானம் இழந்து குற்றம் சுமத்தும் சந்தர்ப்பம் பெரும்பாலும் பலருக்கும் எழுகிறது. அதனால் எந்த உதவியும் யாரும் செய்ய வேண்டாம் என வலிந்து சிரமங்களை கைகொள்ள துடிக்கிறது வைராக்கியம் கொண்ட மனம். அல்லது அப்படி யாரும் சொல்லிவிட்டால் கூட எங்கே எதுவும் சொல்லிவிடுவார்களோ என வேண்டாத கற்பனைகள் செய்து கொண்டு சுற்றத்தையும் நட்பையும் தள்ளி வைத்து மனம் தனக்குள் இறுகிக் கொள்கிறது. வேண்டாத இடங்களில் வார்த்தைகள் வீரியம் கொண்ட வெடித்தேல அதனால் பிரச்சனைகள் மேலும் பெரிதாகிறது. எந்த சூழலிலும் தான் நினைப்பதையெல்லாம் சொல்வதற்கு இது சரியான நேரம்தானா என்று நாம் சிந்தித்து செயல்பட்டால் அதன் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என சிந்தித்து மௌனம் கொள்ள வேண்டிய இடத்தில் வார்த்தைகளை வசப்படுத்துவதே நிலையான மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு சேர்க்கும். அவர்கள் அப்படி நடந்து கொண்டதால்தான் நான் இப்படி நடக்க வேண்டியதாகிவிட்டது என தனக்குத்தானே நியாயம் கற்பித்து கொள்வதில் என்ன பலன் இருக்கப் போகிறது? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கான அந்த நேர நியாயத்தை மட்டும் பார்க்கும்போது அது நிம்மதியை இழக்கச் செய்யலாம். நிம்மதியில் கவனம் வைத்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நிதானம் இழக்காமல் செயல்பட்டால் உங்களுக்கான நியாயம் நிச்சயம் நல்ல முறையில் நிலைபெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை கமெண்டில் தெரிவிங்க. ஓகே, பாய்.